அதாவது 21 கிலோமீட்டருக்கு ரொம்ப லாங்கா இழுக்கப்பட்ட ஒரு பில்டிங் அப்படின்னா, அது த கிரேட் வால் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னா, இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டைனஸ்டீஸால இது 2000 வருஷத்துக்கு கட்டப்பட்டிருக்கு. இது எதுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னா, பல எனிமீஸ் வந்து சைனா கூட வார் போட வரும்போது, இது டிஃபெண்ட் பண்ணணும். இது டிஃபெண்ட் பண்ணி இத நம்மள காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சைனால த கிரேட் வால் ஆஃப் சைனாவ கட்டியிருக்காங்க. இது ரொம்பவே ஸ்மார்ட்டாவும், டெக்னாலஜியாவும் கட்டப்பட்டிருக்கு. இத எந்த பொருட்கள வச்சு இத முக்கியமா கட்டியிருக்காங்க அப்படின்னா, கற்கள், செங்கக்கல், மரக்கட்டை, ரொம்ப முக்கியமா அந்த ஸ்டிக்கி ரைஸ் மோட்டார், அதாவது அரிசி தண்ணி, அந்த பசைய தான் வச்சு ரொம்ப முக்கியமா கட்டியிருக்காங்க. இத 7 அதிசயங்கள்ல ஒண்ணா எடுத்திருக்காங்க. அது எந்த வருஷத்துல அப்படின்னா 2007, அதாவது 2007. இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, சைனாவோட பவரையும், சைனாவோட ஹார்ட் ஒர்க்கையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. இது எப்படின்னா, இது யார் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்றது, நிறைய பேர் இதை கட்டியிருக்காங்க. அதில் மெயின் பில்டர்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடியே நான் ஒரு பாயிண்டில் சொல்லியிருப்பேன், நிறைய டைனஸ்டிஸ் வந்து 2000 வருஷத்துக்கு கட்டியிருக்காங்கன்னு. அது மாதிரி தான் இது. இதில் வந்து நிறையா டைனஸ்டிஸ் வந்து கட்டியிருக்காங்க. இருந்தாலும் அதில் மெயின் பில்டர்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். அது யாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து கியூன் ஷி ஹுவாங். அவர் தான் இதை வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தான் சைனாவோட ஃபஸ்ட்டு எம்பரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹான் டைனஸ்டி, அதாவது ஹான் தலைமுறை அப்படிங்கிறவங்க தான் அதை கொஞ்சம் இழுத்து கட்டியிருக்காங்க. அதாவது கியூன் ஷி ஹுவாங் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஹான் டைனஸ்டி வந்து கொஞ்சம் அதை இழுத்து கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக மிங் டைனஸ்டி, அதாவது மிங் தலைமுறை தான் இதை ரொம்ப 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 ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் கொஞ்சம் மோஸ்ட் ஃபேமஸ், அதாவது இவர் தான் கொஞ்சம் கிரேட் வால் ஆஃப் சைனாவை ரொம்ப இழுத்து கட்டினது அப்படின்னு மோஸ்ட் ஃபேமஸாக இருக்கார். இதில் பார்த்தீங்கன்னா, நான் ஹான் டைனஸ்டி, அதாவது மிங் டைனஸ்டியோட அதாவது மிங் தலைமுறையோட மெம்பர்ஸ்லாம் எனக்கு தெரியல. ஆனால் நான் ஹான் டைனஸ்டியோட 4 இம்பார்ட்டண்ட் மெம்பர்ஸை சொல்கிறேன். ஹான் டைனஸ்டியோட 4 இம்பார்ட்டண்ட் மெம்பர்ஸில் ஃபஸ்ட்டு ஒருத்தவர் யாருன்னா லியூ பேங் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவதாக யாருன்னா எம்பரர் வென், மூணாவதாக எம்பரர் ஜிங், நாலாவதாக எம்பரர் வு அப்படின்னு இந்த ஹான் டைனஸ்டிலே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இந்த 4 பேர் தாங்க. இவங்க தான் ரொம்ப ஹான் டைனஸ்டியும் மிங் டைனஸ்டியும் தான் இதை ரொம்ப இழுத்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது.